சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராஜசேகர், வா கும்பிட்டுக்க. வாடா. எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. சீதாமா, அவ்வளவுதானே? படையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சது. விடுங்க அரவிந்த், வெக்கமா இல்ல? எங்க அப்பா உன்னை கூப்பிட்டாருன்னா உனக்கு எங்கயா போச்சு அறிவு? சொல்லு, அறிவு இல்ல உனக்கு? மனசாட்சி இல்லாம எப்படியா உன்னால இங்க வந்து நிக்க முடியுது? யாரோட சாவுக்கு நீ காரணம் நாங்கெல்லாம் சொல்றோமோ அவரோட காரியத்துக்கு எப்படியா உன்னால வந்து நிக்க முடியுது? எப்படி வந்து நிக்கிற? ஏய், ஏடா கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் கூப்பிட்டேன், என்கிட்ட பேசு. அவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். அது அவன் மனசாட்சிக்காக இல்ல, உங்களுக்காக தான். நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோ, அதனால செய்ய வேண்டிய சடங்கு செய்ய முடியாம போயிடுவோம் பயந்துதான் வரமாட்டேன்னு சொன்னான். அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? பெரிய இவன் மாதிரி கத்துற? ஏன் அவன் உன்னை எதிர்த்து சண்டை போட தெரியாமலையா நிக்கிறான்? என் மேல இருக்கிற மரியாதைக்காக நிக்கிறான். அது தெரியல உனக்கு. பேசுறான் பெரிய பேச்சு. பேசா போடா. அவனை கூட்டிட்டு வந்தது நான். நீ அவனை கண்ணா பண்ணான்னு பேசினா நானும் அவன் கூட போயிடுவேன் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் இன்னைக்கே நான் தலை முடிக்கிடுவேன். ஐயா, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க நிலைமையும் யோசனை பண்ணி பாருங்க. நான் பேசலங்க ஐயா, அப்படி என்ன பேச வைக்கிறாங்க. ராஜசேகரண்ணா, ஏன்னா ஏன் இப்படி பண்ணீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சீதா, அவங்கதான். பின்ன என்ன மகேஸ்வரி எங்க இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் வேவு பார்க்க அனுப்பிச்ச? இல்ல, சும்மா இருமா. ஐயோ இருடா. இப்போ பேசலனா நம்மளும் தான் தப்பு பண்ணோன்னு முத்திர குத்திருவாங்கடா. எப்பா, நாங்க ரெண்டு பேரும் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டோம்ல. திரும்ப வேவுகுன்ற அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பண்ணல. அவரு கேட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சத சொன்னோம், அவ்வளவுதான். மகேஸ்வரி அக்காவை பத்தி எதுக்கு இவங்க கிட்ட கேட்டேன்? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். எதுக்கு கேட்கணும்? எதாச்சியா பேசிட்டு இருந்தப்போ கேட்டிருப்பேன். மத்தபடி குறிப்பிட்டெல்லாம். அப்படியா? வாசியத்தை ஒண்ணும் அப்படி சொல்லலையே. முதல்ல நீ இவங்க கிட்ட பேச அவசியம் என்ன இருக்கு? அண்ட புழுக ஆகாச புழுகு புழுகிறீங்களே, மேல ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. எங்க எங்கன்னு தேடணும், அப்படித்தானே? நான் அப்படிதான்ப்பா. ஹலோ, எப்பா, நான் எதாச்சியா தான் கேட்டேன். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எதர்ச்சியா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? அண்ணே, நானும் அப்படிதான் சொன்னேன். இவன் போட்டு வாங்கறதுக்காக மாத்தி மாத்தி பேசுறான். இங்க பாரு ஆதி, எனக்கு செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்ப மகேஸ்வரிய எதேச்சையா பார்த்தேன். அண்ணன் கிட்ட தற்செயல அததான் சொன்னேன். உடம்பு முழுசும் பொய்யில.
ஒரு அணுவாச்சும் உண்மை ஓடுதா? ஆதி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கீர்த்தி, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டோம்னு சொன்னேன். வா வான்னு எழுதிட்டு வந்தல. உங்க அண்ணன் எப்படி பேசுறான் பார். பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன். தாமோதரா, நான் போறேன்ப்பா. உன் பேச்சை கேட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏய் இருடா, நீ வேற, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன பிரச்சனைங்கிற? சம்பந்தம் இல்லாம எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ற நீ? யாரோ சொல்லி கொடுத்து அவனை தப்பாவே பாக்குற. அவன் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தப்பாவே தெரியும். அப்படி இல்லப்பா. ஏய் நிறுத்துடா. ஆதி, நீதான் ஆரம்பிச்சு வைக்கணும். அரவிந்துக்கு பிடிச்சதுங்கிற பேர்ல சீதம்மா எல்லாமே உனக்கு பிடிச்சதான் சமைச்சு வச்சிருக்காங்க. அரவிந்த் எப்பவும் உனக்கு தானே முதல்ல கொடுக்க சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு நீதான் ஃபர்ஸ்ட். சாப்பிடு. அரவிந்த் அண்ணா, சீதாம்மா, ஆதி சாப்பிடுறா. எப்படி சீதாம்மா, எப்படி? சரி சாப்பிடுறா, சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடுப்பா, சாப்பிடுறா. இந்த ஆதி, உள்ள வா.
உட்காரு. அம்மாவா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு தான் கதவை திறந்த. உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சங்கவி. சொல்லு. கொஞ்சம் முக்கியமான விஷயம். இப்ப சொல்லு. சொல்லு ஆதி. எதுவா இருந்தாலும் சொல்லு. அரவிந்த் வேற இல்லையே, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு யோசிக்காத. ஒன்னும் ஆகாது. ஆமா ஆதி, ரீசன்ட் டைம்ஸ்ல எவ்வளோ ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன். எதுவுமே ஆகல. நான் நல்லா தானே இருக்கேன். தைரியமா சொல்லு. சங்கவி, நம்ம எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம்? ஐ மீன், சின்ன வயசுல இருந்தே நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்ல. விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஸ்கூலு காலேஜ்னு ஒன்னாவே ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்த்தா கண்டினியூஸா ஒரு 2 நாள் கூட நம்ம 2 பேரும் பேசாம இருந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏய், இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நமக்குள்ள ஆரம்பிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் நமக்குள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் எல்லாமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான். நான் கூட உன்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்திருக்கேன். ஏன், உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீ என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதே இல்லை. எங்க நான் வேலைக்கு போறேனோங்கிற பயத்துல கோவப்பட்டிருக்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்க. அப்பா, சீதாம்மா, அரவிந்த் அண்ணன் எல்லாருமே உன்னை எங்க வீட்டில் ஒருத்தியா தானே பார்த்துருக்கோம். நைட்டு தூக்கமே வரல சங்கவி. மனசுக்குள்ள இதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உன்கிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? உண்மைதான். அரவிந்தோட டெத்து தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுதா. சாரி ஆதி, நீ வேற ஏதோ சொல்ல வந்தா, நான் ஏதோ சொல்லி டைவர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கவி. நடுவுல தான் என்னென்னமோ நடந்துருச்சு. அதை தவிர உன்னோட கேரக்டர் எல்லாம் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காம நடந்த விஷயங்களை வச்சுதான் நான் உன்னை ஜட்ஜ் பண்றேன்னு இல்லை. அது எல்லாமே உன்னோட ஒன்று இன்டர்லிங்கான விஷயம். நீ அப்படி நடந்துகிட்டதுக்கும் நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். ஒட்டு மொத்தமா உன்கிட்ட நல்ல குணம் நிறையவே இருக்கு சங்கவி. என்ன ஆச்சு திடீர்னு? விட்டா 1 மைல் நீளத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி கொடுத்துருவ போல இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா ஆதி? நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன், எவ்வளோலாம் மோசமா பிஹேவ் பண்ணிருக்கேன்னு எனக்கும் தெரியும். உன் வாழ்த்து மடலுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவ கிடையாதுன்னு என் மனசாட்சிக்கே தெரியும். சரி, அதை விட நீ சொல்ல வந்ததை சொல்ல. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசணும்லாம் நினச்சிக்காத. நான் மனசில் உள்ளதை தான் சொன்னேன். என்னன்னு சொல்லு. நீ ஒன்று கேட்டியே, எண்டு கார்டு போடலான்னு வந்திருக்கேன்னு. கண்டிப்பா இல்லை சங்கவி. நான் உன்னை விட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. நாம கடைசி வரைக்கும் நாம ஒன்னா ஒருத்தர் பிரியாம இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நாம ஒருத்தர் என்னைக்கும் விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா முழுசா கேளு. அப்பதான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். சொல்லுடா. ராதா, ராதா, என்ன நீ இன்னும் கிளம்பலையா? என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? சாப்பாடெல்லாம் வெளியே பார்த்துக்கலாம், நீ கிளம்பு முதல்ல. எங்க? எங்கயா? தாமோதர வீட்டுக்கு தான். அண்ணன் வீட்டுக்கு போகணும்னா ஆளுக்கு முன்னாடி ரெடியாகி நிப்பிய. என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலா இல்லையா? எதை சொல்ற? ஆதி நேத்து வரைக்கும் உங்களை அந்த அளவுக்கு மோசமா பேசினான்.
உங்க மேல அவ்வளோ கோவமா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்து என்னெல்லாமோ சொல்றான்னதும் உடனே கிளம்பி நிக்கிறீங்க. என்ன நீ திடீர்னு வந்தாலும் அவன் எதுவும் என்கிட்ட சொல்லல. நைட் ஃபுல்லா யோசிச்சிருக்கான். நம்ம பொண்ணுகிட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கான். அதுக்கப்புறமா சங்கவியை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னா. ஓஹோ, அதனால நம்பிட்டீங்க. என்ன நீ என் மேல தப்பே இல்லைன்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான். அதத்தான் ஓப்பனா சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு பார்த்தா. இது புரியலையா உனக்கு? அத என்கிட்ட நேரா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதான் சங்கவியை கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி பேசியிருக்கான். மாச கணக்குல உங்க மேல வெறுப்புல இருந்தவன் ஒரே ராத்திரியில உங்க மேல எந்த தப்பும் இல்லங்கிற முடிவுக்கு வந்து கல்யாணத்துக்கும் சம்மதிச்சானா? என்ன ராதா நீ புரியாம பேசிட்டு இருக்க? சங்கவி இவ்வளவு நேரம் அவனை கன்வின்ஸ் பண்ணிருப்பா. இல்லன்னா என் முன்னாடி வந்து நிப்பானா? அவன் தான் ரோஷக்காரனாச்சே. சரி சரி, நீ விட்டா என்னையும் குழப்பி விட்டுருவ. முதல்ல கிளம்பு. தாமோதர வீட்டுக்கு போய் கல்யாண வேலைகளை சட்டுப்பட்டுன்னு இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கே என்ன பண்ண போறீங்க? ஆதியும் பவித்ராவும் இன்னும் புருஷன் பொண்டாட்டி தான், தெரியும்ல? இன்னும் டைவர்ஸ் ஆகல. ஏதாவது ஏடா குடமா பண்ணி வம்புல மாட்டிக்காதீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். இன்னைக்கு தேதியெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவோம். ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா எதுலயாவது மாட்டிக்காதீங்க. ஏன் ஜெயிலுக்கு போயிருவேன்னு சொல்றியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுல உனக்கு அவ்வளவு ஆசை? போயிடாதீங்கன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு கிளம்புறாதா. இன்னும் என்னென்னலாம் சொல்ல வச்சிருக்கியோ அதெல்லாம் போற வழியில கார்லயே சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சங்கவி, போடவே இல்லை. உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பாரு, நீ ஏன் கிளம்பிட்ட? இன்னும் உன் அம்மா கிளம்பாம இருக்கா பாரு. சீக்கிரம் ராதா. அவசரப்படுத்தாதீங்கப்பா, அம்மா தானே 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. நான் அரவிந்த் வீட்டுக்கு போயிட்டு நேரா அங்க வந்துடுறேன். நீங்களும் அங்கிள் வீட்டுக்கு வர்றதுக்கு சரியா இருக்கும். அரவிந்த் வீட்டுக்கா? ஆமாப்பா, டாக்டர் வீட்டுக்கு. அங்க எதுக்கு? நீ அப்பா கூட வந்துருமா? இல்லப்பா, அரவிந்த் தான் இந்த கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. என்ன சொல்ற? தாமோதரம் அப்படி நினைப்பான்னு சொல்றியா? இல்லப்பா, ஆதி இவ்ளோ சீக்கிரமா மனசு மாறி இருக்கானா அதுக்கு காரணம் அரவிந்த் தான். நிஜமாவா? ஆமாப்பா, அதான் அவரை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வந்துரு. யார் மூலமாவோ நல்லது நடந்தா சரி. சரிப்பா, நான் கிளம்புறேன். நீ இப்படி கலகலன்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சுமா? சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம சீக்கிரம் வந்து சேருங்க. சரி. இப்போ ஆச்சு நம்புறியா? அரவிந்த் பேசிதான் ஆதி சம்மதிச்சிருக்கானா? என்னென்னவோ சொல்லி சந்தேகப்பட்டிய. ஆதி உண்மையா தான் சம்மதிச்சிருக்கா. இல்லங்க, எனக்கு எதுவுமே சரியா படல. ஏதோ நெருடலாவே இருக்கு. இதுக்கு மேல அவசரமா ஏதாச்சும் பேசின நான் டென்ஷன் ஆயிடுவேன். பேசாம கிளம்பி வா. அட கிளம்பு. என்ன இதே புடவையில வந்தா கூட ஓகே தான். கிளம்பு. அஜி, வாங்க தாத்தா, வாங்க பாட்டி. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? சரி உட்காருங்க. உட்காரெல்லாம் வரல ஆதி. சங்கவி, ராஜசேகர் அண்ணா, ராதா அண்ணி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஓ, அங்கிள் அவங்களையும் கூட்டிட்டு வராரா? அப்படின்னா உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, கீழே வச்சு அப்பா கிட்ட சொன்னேன்ல. அங்கிள் வரேன்னு சொன்னாரு சீதாமா. ஆனா நான் அவரு மட்டும் தான் வருவாரோன்னு நினைச்சேன். முன்னாடி வாராதா? ஏன் பின்னாடி பின்னாடி போய் நிக்கிற? வா வா. வாடா. வாடா. ஏடா, தாம்பூலத்தட்டு கொண்டு வரமே உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா? சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரதுக்கு பேரு எந்த ஊர்லடா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க? ஆதி வந்து சொல்லிட்டானா? சொல்லாதன்னு சொல்லி அனுப்புன. அதுக்குள்ள என்ன அவசரம்? எங்க அவன்? அவன் ரூம்ல தான் இருக்கான். வா உட்கார். வாராதா. தாமோதரா, நடந்ததை பத்தி எல்லாம் இனிமே பேச வேண்டாம்டா. பழசெல்லாம் மறந்துடுவோம். இனிமே நடக்க வேண்டியதை பத்தி மட்டும் பேசுவோம். நான் சொல்றது சரிதானே? ஆமாண்டா. ஆதி காலையில வந்து பேசுனதுல இருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டம் பாரு. ஆமா, எல்லாரும் எங்கடா? நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் வச்சுதானே நல்ல காரியம் பேசுவோம். சீதா மாடியில இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, மெதுவா வரட்டும்.
ஆதி இவ்ளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. உன்னை மரியாதை குறைவா பேசினான் பாரு, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனா நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டேனோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டான். பசங்களை கொஞ்சம் அவங்க போக்களை விட்டு பிடிக்கணும்டா. ஆமாமா, நம்ம பிள்ளைங்க தானே, எங்க போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் லேட்டா தான் நம்மள புரிஞ்சுக்கிறாங்க. என்ன செய்ய? வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். என்ன ஆதி, என் நண்பன்கிட்ட நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நீயே வந்து சொல்லிட்டியா? சாரி அங்கிள், அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, அதான் நானே சொன்னேன். சரி சரி பரவாயில்ல, வா உட்காரு. நல்லா உட்காரு, வா. ஆதி, நான் தாமோதரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். நீ ஆல்ரெடி சர்ப்ரைஸ ஓபன் பண்ணி வச்சிருக்க. அது எனக்கு தான் சர்ப்ரைஸ் ஆகி போச்சு. இப்படி வாய் விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இல்லடா? அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்துட்டாலே உலகத்துல பாதி ப்ராப்ளம் குறைஞ்சிடும் தெரியுமா? என்னடா? இல்லடா, பொதுவா சொல்றேன்டா. நாம வாழறோமோ இல்லையோ, அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு தான் உலகத்துல பாதி பேர் நினைக்கிறாங்க. என்னத்த சொல்ல? என்னடா ஒரே தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன அனுபவம் கத்து கொடுக்குது. சங்கவி எங்க அங்கிள்? ஃபார்முலா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டீங்களா? யாரு? அவளை விட்டுட்டு நாங்க வர முடியுமாப்பா? நல்ல கேள்வி கேட்கிற. எங்களை விட்டுட்டு சம்மதம் பேச அவளே நேர்ல வந்திருப்பா. அப்படிப்பட்ட ஆளவ. அதானே, அவ எங்கடா? அத கேட்க மறந்துட்டேன் பாரு. டாக்டரை பார்க்க போயிருக்காடா. என்னாச்சுடா? தனியாவா? டேய், நம்ம அரவிந்த் டாக்டரை பார்க்க போயிருக்காடா. அவருதான் ஆதிக்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு போல. டாக்டர்னு உடனே நான் பயந்துட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பவி, வா வந்து உட்காரு. வா. இப்ப வரலனாலும் சங்கவி வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுப்பா. கல்யாண விஷயத்துல பவிதான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. நமக்குள்ள பேசிக்குவோமே ஆதி. இல்ல அங்கிள், நானும் சங்கவியும் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா முத ஆசைப்பட்டதே பவிதான். இல்ல பவி, வந்து உட்காரு. வாமா. உட்காரு. இருக்கட்டும் மாமா. பரவாயில்ல, உட்காரு. சரிடா, முறைப்படி என்ன செய்யணும்னு சொல்லு. இல்ல 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 இல்ல, சங்கவி வந்துட்டோம். இல்லனா என்ன விட்டு வைக்க மாட்டா. அதுவும் சரிதான்டா. வாங்க அரவிந்த். வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
அங்கிள் ஆமா. சங்கவி, சீதம்மா எப்படி இருக்கேன்? அழகா இருக்க. இந்த புடவை உன்னோட நிறத்துக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஜரிகை கூட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சீதம்மா. அங்கிள், அப்பா எல்லாம் சொன்னாரா? உங்களுக்கு சந்தோஷம் ஆ, தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எல்லாத்தையும் விட என் ஃப்ரெண்டை என்னோட சேர்த்து வச்சுட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். பாத்தீங்களா அரவிந்த், நான் என்ன கேக்குறேன், அங்கிள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தானே அவரும் நினைப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. அங்கிள், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு நீடிச்சிருக்குன்னா அதுக்கு பவிதா காரணம். சங்கவி, இந்த கல்யாணத்துல பவிதா முக்கியமான ஆளு. எல்லா விஷயத்திலயும் அவதான் முக்கியம்னு நீ சொன்னல்ல. எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு அவளை ஓரமா உட்கார வச்சிருக்க. ஏய், இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு தான் இருந்தா. நான் தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். அது இன்னும் டிவோர்ஸ் ஆகலல்ல, அதுக்குள்ள இது எப்படின்னு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். இல்லையா பவி? அப்படிதானே? பவி, நீ அத பத்தி எல்லாம் ஒன்னும் நினைக்காத. ஃபார்ம்ல டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயங்கள்லாம் மூவ் பண்ண போறோம். சரியா? டோன்ட் வரி. உனக்கு ஓகே தானே? உங்ககிட்ட தான் கேக்குறாங்க பவித்ரா, சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நடக்கட்டும். பவி, அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒதுங்கிடலான்னு பாக்காத. என்னோட கல்யாணம் ஓ முன்னாடி தான் நடக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு ஒதுங்கி எல்லாம் போயிடக்கூடாது. சரியா? என்ன சங்கவி, இவ்வளவு அழுத்தி சொல்லணுமா என்ன? உன் கல்யாண பேச்ச உங்க வீட்டுல எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேச்சை எடுத்தது பவிதான். மறந்துட்டியா? மறக்கலாம் இல்ல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்லவே வேணாம். என்னைக்கு கல்யாணம் பவி எதிர்பார்ப்போட இருக்கா. இல்ல பவி? அப்புறம் என்ன தாமோதரா, மத்த விஷயம் எல்லாம் பேசிடலாமா? இருங்க இருங்க, நல்ல விஷயம் பேச வந்திருக்கீங்க. முதல்லயே சொல்லியிருந்தா ஸ்வீட் ரெடி பண்ணிருப்பேன். அதுக்கு என்ன சீதாமா, கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்க போறோம்ல, இனிமே டெய்லி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். பவி, கொஞ்சம் வாயேன். இல்ல, வந்தனா சிம்பிளா ஏதாவது ஸ்வீட் செய்யலாம். ஹெல்ப்புக்கு நீ இருந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். வா வா. சங்கவி, ஏமா நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. இப்ப ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? மாத்திரையெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியா? இனிமே என்னடா, அதான் என் நண்பன் பழைய ராஜசேகர் எனக்கு கிடைச்சாச்சுல்ல. இனிமே எனக்கு ஒண்ணும் இல்ல. மாத்திரையெல்லாம் தூக்கி வீசிடலாம். டாக்டரை வச்சுட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்ன நடக்குது இந்த வீட்டுல மரகதம்? எனக்கு பயமா இருக்கு. ஜானு பிறந்தப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா, ஆனா என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு கண்ணு தொடங்க. ஜானுக்கு நல்லா தூக்கம்ல. நைட்டு முழுக்க என்ன தூங்க விடாம பண்ணிட்டு மேடம் இப்போ ஜாலியா தூங்குறாங்க பாருங்க.